மொத்தம் 1.5 நாள் டிராவல், 1700 கிலோமீட்டர், 28 ஹவர்ஸ்ல போற மாதிரி இருக்கும். அதுவும் தனியா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்லயே உட்காந்து போகலாம். ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்க மிஸ்டர் ப்ரோ 46 பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே மிக மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய பிளேஸான மும்பை தான் போக போறோம். அதுவும் நம்ம எதுல போக போறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரெயின் டிராவல் சொல்லலாம். ஏன் குறிப்பிட்ட மும்பை மட்டும் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இங்க வந்துட்டு மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரயில் ஸ்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க சீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். டிராவல் பண்றது அவ்வளோ ரொம்ப சிரமமா இருக்கும், அவ்வளோ கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்துல நம்ம எப்படி டிராவல் பண்ணி மும்பை போறோம் அப்படிங்கறத இந்த vlogல பார்க்கலாம். நான் இருக்கிறது சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் சின்ன ஒரு வில்லேஜ்ல இருக்கேன். எங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு 2 கிலோமீட்டர் வரும். அப்பா வந்து விட்டுட்டாரு. இந்த செக்மெண்டோட வந்துட்டு என்னோட வாய்ஸ் வர முடிச்சுக்கிறேன். எங்கூட லைவா நீங்க வந்துட்டு ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும். சரி, பார்த்து போயிட்டாங்கப்பா. உங்களுக்கு எவ்வளோ தரணும்? 100 ரூபா கொடுத்துருங்க, 500 ரூபா கொடுத்துருங்க, 120 ரூபா டிக்கெட்டு, 520 ரூபா. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக மும்பைக்கு வந்துட்டு ட்ரெயினில் போகல இப்போதைக்கு. ஸோ அதனால் பூனே போய் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பூனே டிக்கெட் எடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் பூனே போகிறேன். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரில எனக்கு. எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 325 ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ நடை மாதிரி 5 போகணும். ஸோ ரொம்ப இருந்துச்சு. நான் டீ வாங்கியிருக்கேன். எப்படின்னு தெரில, வயலாக நோன்னு இருக்குது. அதனால் அதை வாங்கிட்டேன். டீ இந்த மாதிரி ஏவி டீ பிராண்டர் போட்டுருக்கு. வழி இல்லை அப்படியே போங்க. எந்த பக்கம் யாரும் தெரில எனக்கு. இவ்வளோ ஏற்ற மாட்டேங்குது. சரியானது ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துட்டேன். சீட் இருக்குது. பார்த்தீங்கன்னா சீட் கிடச்சிருச்சு. விண்டோ சீட்டாகவே கிடச்சிருச்சு. ஏன்னா அதான் தரல. ஸோ சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சார்ஜ் போட்டு உள்ளே போட்டுருக்கேன். ப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 ப்ளக் பாயிண்ட். ஸோ இதுக்கு கூட 2 எடுக்க போகல. கீழே இருக்கிறது எடுக்கல. நல்ல வேலை எனக்கு கூட இடம் கிடைக்காதுன்னு சொன்னால் கொஞ்சம் எனக்கு கிடைச்சிருச்சு இடம். நாங்கள் சும்மா ட்ரெயின் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கீழே தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு பாத்ரூம் டூர் பார்க்குறீங்களா? ஓப்பன் அவ்வளோ நல்லா தான் இருக்கும். க்ளீனாக தான் இருக்கும். அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. சந்தோஷம். திருப்பதி வந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஃபுல் க்ரௌடாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு தூங்க முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு படிக்கிற மாதிரி இடம் வேணும் அப்படின்ட்டு கீழே இருந்தால் ஆள் வந்துட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு மேலே நான் போயிட்டேன். ये वड़ा पाव गरमा गरम वड़ा पाव
குறைஞ்சபட்சம் எப்படி 10 மணி நேரம் 13 மணி நேரம் போயிருக்கும். 13 நேரமான வந்துட்டு தூங்காமல் அப்படியே இருக்கேன் ட்ரெயினில். அதெல்லாம் அப்படியே ரொம்ப வசதியாக இருக்குது. குடிக்கிற தண்ணி வரல. என்னென்னா என்கிட்ட கையில் வர காசு இல்லை, ஜிபேல தான் அமௌண்ட் இருக்குது. அதனால் ஜிபேல யாரும் வாங்க மாட்டுறாங்க. வந்து விற்கிறவங்கலாம் ஜிபேல அமௌண்ட்டு வாங்க மாட்டுறாங்க. எல்லாம் வந்துட்டு கையில் காசு கொடுத்தா மட்டும் தான் தராங்க, பொருள் வாங்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போயிட்டு இருக்குது. சைக்கிளில் போகும்போது ஸ்லோவாக போயிட்டு இருக்குது, அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்குது. சைக்கிளில் போகிறவங்க கூட ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க போல் ட்ரெயின், அந்தளவுக்கு ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க. கொடுமடாப்பா. என்னன்னா சுற்றி எல்லாம் வந்துட்டு வடக்கன்ஸாக இருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க, கான்ட்ராக்ட்லாம் போட்டு வந்துட்டு போயிட்டு அப்படியே இப்படி தடை விட்டுறாங்க. மேலே தடை விட்டுறாங்க, அங்கே போகிறாங்க. இப்படி வெளியே ஃபுல்லாக வெளியே போனால் பரவாயில்ல, பாதி உள்ளே வந்துடுது. நைட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா, சேலத்துலேருந்து கிளம்பி 16 மணி நேரத்தில் ஆச்சு. இன்னும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து தூண்டு போடல. கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பார்ட்மெண்ட் இந்த 4 சீட்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்துட்டு 3 பேசஞ்சர் 3 ரோ பிளேயர் வந்து 3 ரோ பேசஞ்சர் தான் தாண்டி போயிருக்கு. வராங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, போகிறாங்க. நான் மட்டும் லாஸ்ட்டு கடைசி வரைக்கும் இருக்கேன். நான் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. மேப்பில் காட்டுவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 8 ஹவர்ஸ் காட்டுது. ஆல்ரெடி நான் 16 மணி நேரம் தூங்குவேன். கண்ணை நீங்கள் கண்ணு பார்த்தா தெரியும், அப்படியே சவுந்துருக்கு, அப்படியே கையெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 8 ஹவர்ஸ் இருக்கு நினைக்கிறேன், 7 ஹவர்ஸ் இருக்கு. முக்கியமாக இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன்டா வந்துருக்கு. You wanted that movie? Samta and Naga. Movie name? Movie name I don't understand. But that's movie dubbed in Hindi. Oh, okay. And Telugu. I never seen this movie. That is. I think this movie after they are loving. That is your wife, but he is the another girl love. Oh. But both depression. Oh, okay. That is the serious love. Oh, okay. Understand. I can Full drink and. Okay. I can understand. But first Tamil, upper Telugu, upper Hindi. Okay. என்னது? ஓகே இல்லை ஓகே நிலக்கடலை பீனட்ஸ் பீனட் வேணாம். ஐயர் ஐயர் தாரக் மேத்தா का उल्टा चश्मा ஐயர் தமிழ். ஓ மந்திரா ஐயர் மீன்ஸ் த ஐயர். I see later. I just forgot. I'm brother. I just forgot because of you. Guys. ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சோலாப்பூர் தானே? சோலாப்பூர். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 20 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை கிட்ட கூட வரல. மும்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூனே, அதுவும் பூனே அதுவும் மும்பை பக்கத்தில் கூட இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூனே அங்கே தான் ரீச் ஆகிருக்கு. அங்கே கூட ரீச் ஆகலாம். பூனே போகிறதுக்கு இன்னும் 250 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு இன்னும் 5 ஹவர்ஸ் ஆகும் போது.
மேலே குடிச்சிட்டாங்க மேலே. இந்த பையன் மேலே, இந்த பையன் காலேஜ் படிக்கிறான், பேசி பழக்கமாயிடுச்சு எனக்கு இங்கே. இந்த பையன் அப்புறம் இந்த பையன் நல்லா பழக்கமாயிடுச்சு எனக்கு இங்கே. மேலே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அந்த பக்கம் தான் இருக்கு போல. அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த பையன் போகிறனால நாங்கள் ஒரு நேரம் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே இருக்கவங்க சொல்லிட்டோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. வச்சுக்கிறாங்க. பாய். Take care, bro. ஓகே ஓகே பாய் பாய். Bye. I have banana already. I have banana already. Ada fana kan tadi lah. Give 10 rupees. I don't have amount. திடீர்னு திருநங்கை வந்துட்டு என்னோட செல்ஃபி ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, செல்ஃபி ஸ்டாண்ட், அதை வந்துட்டு பிடிக்கிட்டு போயிட்டாங்க. பிடிக்கிட்டு காசு கேட்டாங்க. இனிமே வந்துட்டு காசு கொடுக்குற இதாலே இல்லவே இல்லை. என்னாலும் சரி காசு கொடுக்கணும் அப்படியே தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் நான் கொடுக்கவே இல்லை காசை. அதுக்கப்புறம் வாங்கிட்டேன் செல்ஃபி ஸ்டிக்கை. சேலத்தை வந்து கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 மணி நேரம் இருக்கும். ஸ்டில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பூனே இன்னும் வரல. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ட்ரெயின் இல்லாதனால வந்துட்டு பூனே வந்தேன். சேலத்துலேருந்து பூனே வரைக்கும் வந்துட்டு 20 மணி நேரம் ஆக போகுது. இன்னமும் பூனே வரல. இன்னும் ஒரு 3 hours தான் இருக்குது. 24 hours ஆகுது. ஆக மொத்தம் இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 113 கிலோமீட்டர் இருக்குது. 100 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி இது போங்காட்டியுமே அந்த 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஆயிரம் நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் வந்துட்டு இந்த சேலம் டு பூனே வந்துட்டு ஒரு நாள் ஆயிரம், எப்படி 24 hours ஆயிரம் நினைக்கிறேன். சத்தியமாக வந்துட்டு வந்து போயிட்டேங்க நான். அந்த கோபி சுதாகர்லாம் வந்துட்டு இந்த வடக்கன்ட்ரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி நிலமை தான் ஆகிப்போச்சு நடக்கும். எவ்வளோ நேரமாக அந்த சீட் மேலே கொண்டு தெரியுமா? இப்படியே தான் வந்துட்டு ரொம்ப நேரமா பாருங்க. சரி எல்லாம் அப்படியே கொண்டு சரியான கூட்டம், வெறுப்பாக இருக்குது. நான் வந்து கரெக்டாக படுக்கலாம்னு நினைக்கிறப்ப வந்துட்டு கூட இருக்க ஆளும் வந்துட்டு படுத்துட்டாப்புல. ஸோ அதனால் படுக்க இடம் இல்லை. கடைசி வரைக்கும் நான் உட்காந்துட்டே தான் வந்தேன். அப்படியே மந்தமாக எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி என் லைஃப்லேயே வந்துட்டு வெறுத்த ஒரு ஜேர்னி தான் அதுதான். ஏன்னா சாப்பிட கூட இல்லை. கடைசியாக வந்துட்டு ஒரு வழியாக பூனே வந்துச்சு கிட்டத்தானே. தள்ளி விட்டுருவாங்க, தள்ளி விட்டானுங்க.
எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஒரு 24 மணி நேரம் அப்புறம் வந்துட்டு இறங்கியிருக்காங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக உள்ளே வந்துட்டேன். எவ்வளோ கூட்டம் இருக்கு. பெரிய கூட்டம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூனே வந்தேன். அப்படியே கம்முன்னு மும்பை போயிடலாம்னு பார்க்குறேன். எதுக்கு லேட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பூனேலேருந்து கிளம்ப போகிறேங்க. டிக்கெட் எடுத்துட்டேன். 11:13க்கு பஸ் ட்ரெயின் வரும் போல். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டிக்கெட் வாங்கிட்டேன். உட்காரலாம் போய் டிக்கெட்ஸ். சரியான கூட்டம். இன்னும் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வெளியே கூட இருக்காங்க. பக்கத்துலேயே வந்துட்டு பாத்ரூம் இருக்கான வந்து ஸ்மெல் பயங்கரமாக வருது. 2 மணி நேரமாக நின்று வந்துட்டுருக்கேன். இடையில வண்டி வந்துட்டு வச்சு எடுக்கவே இல்லை எனக்கு. அப்படி தூக்கம் அப்படி சொத்து. இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்படி நாத்தலாம் இருக்குது. இந்த ஃப்ளோரு எல்லாமே வந்து குப்பையாக கிடக்குது. பக்கத்துலேயே பாத்ரூமுக்குலாம் வந்துட்டு தண்ணி இதெல்லாம் மிதிச்சுட்டு வந்து அப்படியே நடக்கிறானுங்க. அந்த இதுலேயே வந்துட்டு குழந்தைகள்லாம் வந்துட்டு குட்டி குட்டி குழந்தைகள்லாம் படுக்க வச்சுட்டு இன்றைக்கி பார்க்குறக்கே வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் வந்துட்டு இந்த லைஃப்பில் வந்துட்டு வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அது பார்க்குறக்கு. பார்த்தீங்கன்னா மும்பை வந்து இறங்கியாச்சு. டீ வாங்கியிருக்கேன் 10 ரூபாய்க்கு. வரும் சூப்பராக மாட்டேன் டீ. ஏதோ பொடி மாதிரி போட்டாங்க. என்ன தெரியல, என்ன பொடின்னு தெரியல. ஏதோ போட்டாங்க பொடி மாதிரி. என்ன பொடின்னு தெரியல. மசாலா பொடி போல. மசாலா 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 பொடி போல. பொடியை போட்டு கவர் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே தெரியல. ஏலக்காய் வாசமாக தான் அடிக்குது. ஆனால் உண்மையான ஏலக்காய் மாதிரி தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் வந்துட்டு 250 ரூபா சொன்னாங்க. 200 ரூபாய்க்கு பேசியிருக்கேன். இங்கேருந்து நம்ம அந்த லொக்கேஷனுக்கே போயிட்டு இந்த ரூம்க்கே வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேஸில் வந்துட்டு விடுவாங்க போல். உங்கள் நேம்? Shahid. Good name. Shahid. Shahid. Hi Shahid. I am from Tamil Nadu. You're okay. Yes, UP. Oh, Uttar Pradesh. Uttar Pradesh. Oh, Lucknow. okay. So hi hello guys. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மும்பை வந்துட்டோம். மும்பை வந்துட்டு ரூம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துருக்கோம். அப்படின்னா ஹாட் வாட்டர் வர மாதிரி தான் எடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சென்னையில் எடுத்தப்பே வந்துட்டு ஹாட் வாட்டர் எதுவும் வரவே இல்லை. ஸோ அதனால் குளிக்கவும் முடியல. ஸோ அதனால் ஹாட் வாட்டர் இருக்க மாதிரி ரூம் எடுத்திருக்கேன். இது ஸ்டார்டிங் குறைஞ்சபட்ச ப்ரைஸ் அது. இது பார்த்தீங்க அப்படின்னா 1700 ரூபா பெர் டேக்கு. ஸோ எடுத்தேன். ஸோ நைட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே பயங்கரமான தூக்கம். ஏன்னா 24 மணி நேரம் 20 மணி நேரம் வந்துட்டு நான் அப்படியே முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 24 மணி நேரமா, அதுக்கு மேலே கூட போகுங்க. 26 மணி நேரம் இருக்கும்.
26 மணி நேரமாக வந்துட்டு சாப்பிடாமல் முழிச்சுக்கிட்டு ட்ரெயினில் அப்படியே சும்மா வந்திருக்கேன். ஸோ அதனால் ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. வந்ததும் அப்படி படுத்துட்டேன். ஸோ இப்போ தான் மார்னிங் ஆச்சு, குளிச்சுட்டேன். ஸோ வாங்க போய் சாப்பிடலாம். இங்கே வந்துட்டு ரொம்பவே டேஞ்சர் போல் சொன்னாங்க. ஸோ நேரத்தை வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் தனியாக வீடியோ எடுக்கிறேன். சரி வாங்க சாப்பிட போகலாம். ஓப்பன் இங்கே வந்துட்டு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு வேணாம் அப்படின்னு நிப்பாடிட்டேன். பிகாஸ் இங்கே லேட் அதிகமாக கூட இருக்கலாம். கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா ரூம் சர்வீஸ் அப்படின்ட்டு சார்ஜ் அது கூட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டீசெண்டாக வெளியே போய் சாப்பிட்றேன். சரி போகலாமா? ஸோ நான் முடிஞ்ச வீடியோ எடுத்து காட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கம்முன்னு கடை. என்னோட ரூம் மட்டும் வெளியே வந்துட்டேன். எப்படி இருக்கு பாருங்களா. தோசை சாப்பிட வந்தேன். ரோட்டு மேலே இருக்கு. இது எவ்வளோன்னா 50 ரூபாய். சூப்பராக இருக்கு தோசை. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எவ்வளோ அடுக்குமாடி பாருங்க. அப்படியே சாமி பார்த்தாலே அவ்வளோ இதாக இருக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. சரிங்க எவ்வளோ ஹைட் இருக்கு. சேஞ்சில் செல்லாம். சேஞ்சில்டா என்கிட்ட சேஞ்சில் பேக்ரவுண்டில் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பில்டிங்லாம் வந்துட்டு ஹைட்டு நம்மளோட ஹைட்டாக இருக்கு. அவ்வளோ ஹைட்டாக இருக்கு பில்டிங். ரொம்ப சாப்பிட்றேன்னு தெரியல. சூப்பராக இருக்கு. நான் வந்துட்டு தோசை வாங்கி கொடுத்தலையா, தோசை வாங்கி கொடுத்த பையன் வந்துட்டு அதை கொண்டு போய் அவங்க அம்மா வந்துட்டு பிடிங்கிட்டாங்க போல. அந்த ரோட்டில் அந்த இடத்த உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் அவங்க அம்மா போல் கொடுத்துட்டாங்க. இவன் சாப்பிட்டு அதை பண்ணால் தோசை வந்துட்டு பிடிங்கிட்டேன். அந்த பையன்கிட்ட வந்து பிடிங்கி விட்டு அந்த பையனை வந்துட்டு அமுச்சு விட்டாங்க. மறுபடியும் போய் வேறு எதாவது வாங்கிட்டா போய் வேறு எதாவது போய் பிச்சை எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்ட்டு அமுச்சு விட்டாங்க போல். அந்த பையனை போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கூட சாப்பிட்டு இருந்தால் பார்த்தேன். அந்த பையன் வந்துட்டு இங்கே வந்து பிச்சை கேட்குறான். இப்படி தான் போனான் அந்த பையன். இங்கே பாருங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போல. மாப்பிள்ள போல அது. சரி நம்ம போகலாம். ஸோ வந்துட்டோம் நம்ம ரூமுக்கு. சார் ஹோட்டல் வந்ததுக்கப்புறமே அங்கேருந்த ஒரு ரூம் சர்வீஸ் பையன் வந்துட்டு இது 15 Pro Max தானே, ஒரு ஃபோட்டோ எடுத்துறீங்களா என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்துட்டு அதுக்கு என்ன தாராளமாக எடுத்துறேன், உனக்கு எவ்வளோ ஃபோட்டோ வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நானும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவனையும் இந்த அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வளைச்சு எடுத்துகிட்டு இருந்தான். அது பார்க்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் ஆனந்தமாக இருந்துச்சு, ஒரு கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த பையன் இங்கே ஒர்க் பண்ணுறது 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு தான் ஒர்க் பண்ணுறான். அந்த பையன் இந்த மாதிரியான ஒரு மொபைல் வாங்குறது அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ 1.5 லட்ச ரூபா அப்படிங்கிறது அவன் லைஃப்பில் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதை நினைக்கிறப்ப வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் நினச்சேன் அந்த சொசைட்டி நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டேன் நான். அந்த பையன் பார்க்குறப்ப வந்துட்டு அவ்வளோ இன்னசென்ட்டாக டீசெண்டாக இருந்தான். அந்த பையன் ஒரு படிச்சிருந்தா கூட நல்ல ஒரு வேலைக்கோ இல்லை வந்துட்டு ஒரு மாடலிங்காவோ கூட போயிருக்கலாம், மாடலாக கூட ஆயிருக்கலாம். ஆனால் அவனுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு எதுவும் கிடைக்கவே இல்லை.
ஸோ இதுக்கப்புறம் அடுத்த vlogல பார்க்கலாம். இந்தியாவோடவே சீப்பாக கிடைக்கக்கூடிய பிராண்டட் ஐட்டம்ஸ் thrift ஷாப்னு சொல்லுவாங்க. ஐபேட் மினி ஒர்க்கிங். ஓகே வெயிட் 2000 வரைக்கும் எனக்கு வேணாம் அப்படி வந்துட்டேன் நான்.